Audio Jungle. Audio Jungle. ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் டீஸ்ப்ரிங் சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீயும் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டீஸ்ப்ரிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் எப்படி நம்ம டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு. பட் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். அதுக்கு ஃபோட்டோஷாப் ஸ்கில்ஸ் இல்லை டிசைனிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்ன கேட்டால் நான் அது எதுவுமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஸ்கில்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான டூல்ஸ் நாலேஜ் தேவையில்லை. நார்மலாக உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் பிசி ஆர் டெஸ்க்டாப் இருந்தாலே போதும். ஆன்லைன்லேயே நம்ம டிசைன் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று தேவை உங்கள் க்ரியேட்டிவ்னஸ். இப்போ ஒருத்தர் ஒரு டிசைன் போட்டிருக்காருன்னா நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி போடுறது டிசைன் கிடையாது. அதுலேருந்து கான்செப்டை கொஞ்சம் கேதர் பண்ணிவிட்டு அது மூலிமா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணுறதா க்ரியேட்டிவ்னஸ். ஓகேங்களா? ஸோ அந்த க்ரியேட்டிவ்னஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும். இதில் நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் டிசைன் சூப்பராகவும் போடலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி டீசர் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் போட்டிருக்கணும். பட் டீசர் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறோம், இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு போட்டால் தான் அது யூஸ் இல்லைங்களா? சும்மா எப்போவோ நம்ம யோசிச்சு வச்ச டிசைனை இப்போ போட்டோம்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டிங் இருக்கோ அந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிஷர்ட் டிசைன் போட்டால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேல் நடக்கும். இப்போ நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டிங் டிசைனை இப்போ நம்ம டிசைன் பண்ணி போட்டோம்னா அது யூஸ்லெஸ் தான், நமக்கு டைம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் தான் ஆகும். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங் தெரிஞ்சுட்டு நம்ம டிசைன் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு டிஷர்ட்டாவது சேல் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த டிஷர்ட் இப்போ என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்க 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்குன்ட்டு நம்ம இப்போ இருக்க டிஷர்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி ஒரு ஃபுல் கோர்ஸே நான் போட்டேன் ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி. பட் இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து அது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதை பற்றி நான் அப்கமிங்காக போடுறேன். அது 2 பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பின்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து எட்ஸி. இந்த ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே. இது வந்து ஒரு குட்டி சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் அதுவும் டிசைனர்ஸுக்கு பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும், ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும், புது புது டிசைன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு ட்ரெண்டிங் டிஷர்ட்ஸ் 2020 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எல்லா டிஷர்ட்ஸ் வரும். அதுலேருந்து அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டக்கூடாது. ஓகேங்களா? பிகாஸ் அவங்களும் டீஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவாங்க இல்லை யூஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. இன்கேஸ் யூஸ் பண்ணியிருந்தா வேணாம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஐடியா பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. அவங்க இப்போ மாம் அண்ட் டேடுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சன் அண்ட் மூன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பட் டிசைன்ஸை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் எட்ஸி போயிட்டு அதே மாதிரி தான். நீங்கள் ட்ரெண்டிங் டிஷர்ட்ஸ் இல்லை சும்மா டிஷர்ட்ஸ்னு போடுங்க. எல்லா கேட்டகரி டிஷர்ட்ஸ் வரும். அது எது பாப்புலாரிட்டியாக இருக்குன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டிசைன் போடுங்க. ஓகேவா? இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஸ்க்டாப் பிசி வேணுமா? நோ. நீங்கள் மொபைல்லேயே ப்ளே ஸ்டோர் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் எட்ஸி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டிசைன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டோருக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டடாக டிசைன் போடணும். அப்படின்னா தான் அவங்களும் டீஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டோருக்கு ஒரு பேர் வச்சுட்டு போகிற டிசைன் ஒரு இதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோருக்கு பேர் வைக்கிறதா ரொம்ப 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 மெயின். நீங்கள் கரெக்டான பேர் உங்கள் ஸ்டோருக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இது போடலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ஒரு 20 டாபிக்ஸ் கீழே தரேன். இப்போ இருக்க இந்த 2020 எந்த மாதிரி கேட்டகரியில் போட்டால் நமக்கு சேல்ஸ் நடக்கும்ன்ட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 20 கேட்டகரிஸோட நேம் தரேன். போய் பார்த்து அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி நீங்கள் டிசைன்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போவே டிசைன் போட வேணாம். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிசைன் ஸ்கில் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி சூஸ் மட்டும் பண்ணி வைங்க. பிகாஸ் நான் நெக்ஸ்ட் ஒரு 3 வீடியோஸில் எப்படி டிசைன் பண்ணலாம், ஐ மீன் ஒரு டூல் இல்லாமல் எப்படி டிசைன் பண்ணலாம் அதை பற்றி தான் நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் செல்லிங் டிசைன்ஸ் என்ன கேட்டகரி அதை தான் நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் என்ன டிசைன் போடுறீங்க, என்ன கேட்டகரியில் போடலாம்
எது போட்டால் நல்லா சேல் ஆகும் அப்படின்ட்டு கரெக்டான நீச்சே கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருங்க. ஓகேங்களா? எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மற்ற டீஸ்பிரிங் வேலையெல்லாம் போய் பாருங்கள். அக்கௌண்ட் ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, உங்கள் ப்ரொஃபைலுக்கு நல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டோர் நேம் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ்லையும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க ஒரு கரெக்டான நீச்சை சூஸ் பண்ணுறது. இந்த 2 ஆப் Pinterest அண்ட் Etsy, இந்த 2 ஆப்பையும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். டெஸ்க்டாப்பில் பார்க்குறத விட ஃபோனில் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணி வைங்க. இதைத்தான் நான் நிறையா டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டிஷர்ட் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.